இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா ஃப்ரைடு இட்லி. ஸோ இதுக்கு வந்து தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 பேர் அப்படின்னும் போது இந்த மசாலா இட்லிக்கு நான் 10 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா இட்லி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம இது வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது வந்து ஆயில் வந்து தேவையான அளவு நீங்கள் ஃப்ரையிங்க்கு டீப் ஃப்ரை அப்படின்னும் போது அதுக்கு தேவையான ஆயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைதா, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் என்ன பண்ணணும், இந்த லைட்டாக பெப்பர் பவுடர் இருக்குது இல்லையா, இந்த பெப்பர் பவுடரோடு மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இட்லியை டிப் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரைட் இட்லி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், கேப்சிகம் வேணும், ஆனியன் வேணும், அப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் வேணும், காரத்துக்கு வந்து நமக்கு வந்து பச்சை மிளகாய் வேணும். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஒன்றா டிஷ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன்.
மசாலா ஃப்ரைடு இட்லி ரெடி. இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணும், லஞ்சாகவும் குழந்தைங்களுக்கு லஞ்சுலேயும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், டின்னர்லேயும் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும்.